எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக. நம்ம குடோன் பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னாலும் கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையினுடைய பில் புக், ஜிஎஸ்டி பில் புக்குங்க. கடையினுடைய ஜிஎஸ்டி பில் புக்கு, அட்ரஸ் எல்லாமே அதில் இருக்குதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம குடோன்லேருந்து வீடியோ போடுறாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு, ஜென்ஸ் ஷர்ட்டு வந்து 5000 ஷர்ட்டு வந்திருக்குங்க. அதாவது வந்து 10,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கினீங்கன்னா 10,000 ரூபா சரக்கு ஃப்ரீங்க. இப்போ ஒரு ஷர்ட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து 999, 699, 699 999 வரைக்கும் விற்கிற ஷர்ட்டு வந்து நம்ம வந்து 300 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. இப்போ நம்ம வந்து 10,000 ரூபா ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 ரூபா கணக்கு தான் வருதுங்க. அதாவது 10,000 ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு எடுத்தீங்கன்னா 10,000 ரூபா ஃப்ரீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஷர்ட்டு மட்டும் எடுக்க வேண்டியது இல்லைங்க. ஷர்ட்டு மட்டும் வேணாலும் ஷர்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை எல்லா ஐட்டம் உங்களுக்கு வேணாலும் A to Z எல்லா ஐட்டமும் நம்ம இப்போ பாதி விலையில் தான் கொடுத்துட்ருக்கோங்க. பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் ரெடிமேட் அனைத்துமே பாதி விலையில் தான் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த வீடியோ ஷர்ட்டு வந்திருக்கனால ஷர்ட்டுக்காக போட்டுட்ருக்கோங்க. 699, 999 ரூபா வரக்கூடிய ஷர்ட்டுங்க. ஃபுல் ஹேண்டு எம், எல், எக்ஸ்எல், XXLங்க. 4 சைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. இப்போ வந்து இந்த 10,000 ரூபாய்க்கு வாங்கினா 10,000 ரூபா ஆஃபரில் நம்ம கொடுக்கும்போது 150 ரூபா தான் வருதுங்க உங்களுக்கு கணக்கு. நீங்கள் 150 ரூபாய்க்கு வாங்கி 3 ஷர்ட்டு 999 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா கூட உங்களுக்கு 450 ரூபா பீஸு 1000 ரூபாய்க்கு விற்கலாங்க. உங்களுக்கு 550 ரூபா பாதிக்கு மேலே லாபம் கிடைக்குங்க. இப்போ இந்த ரம்ஜானுக்குலாம் இந்த பிராண்டட் ஷர்ட்டை நீங்கள் வாங்கி போடும்போது உங்களுக்கு ஆஃபரில் வந்து நல்லா விற்கும். நீங்கள் கஸ்டமருக்கு பிராண்டடாகவும் கொடுக்க முடியும். இதை வச்சு நீங்கள் ஒரு கடைக்கும் ஒரு விளம்பரமும் பண்ணிக்கலாங்க. குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா மும்பை ஷர்ட்டுங்க. சரிங்களா? ஸ்பெர்கி கம்பெனி மும்பை ஷர்ட்டு டேக்கோடு இருக்கும். ஃபுல் ஃபினிஷிங் ஷர்ட்டுங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி குவாலிட்டி தாங்க. இப்போ 5000 ஷர்ட்டு வந்திருக்குங்க. வர்றவங்க சீக்கிரம் வாங்க. ஏன்னா இப்போ ஆஃபர் போட்டிருக்கோன்னா நம்ம வெறும் 150 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். அதனால் சீக்கிரம் போயிடும். அதனால தான் இப்போ 5000 ஷர்ட்டு வந்தவொடனே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்குறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஷர்ட்டும் வருங்க. பிளானு, செக்குடு, பிரிண்ட்டு எல்லா ஐட்டம் வருங்க. ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 பீஸாக வந்துடுங்க. எம், எல், XL, XXL தனித்தனியாக 4 நாள் கட்டி வச்சுருவோங்க. ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா 5000 பீஸ் வந்திருக்குங்க. இதனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா ஷர்ட்டு தான் வந்து நம்ம வந்து 150 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. அதாவது வந்து 699, 999 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஷர்ட்டு உங்களுக்கு வந்து 300 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருந்தோம். இப்போ ரம்ஜானுக்காக ஆஃபருக்காக 10,000 ரூபாய்க்கு வாங்கினா 10,000 ரூபா ஃப்ரீ அப்படிங்கிற அந்த ஆஃபர்னால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம வந்து 150 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க. யுகாதி, விஷு, ரம்ஜானு, சித்திரை மற்றும் பார்த்தீங்கன்னா கிராமத்து திருவிழா இந்த மாதிரி பண்டிகை காலங்கள் தான் இந்த ஒரு 3-6 மாதத்துக்கு ஒன்று ஃபுல்லாக பண்டிகை காலங்களாக இருக்குங்க. அதனால் கஸ்டமருக்கு வேண்டுகோளுக்கு என்னங்க நம்ம வந்து ஆஃபர் போட்டிருக்கோங்க. இல்லைன்னா 300 ரூபாய்க்கு இந்த ஷர்ட்டை விற்றுட்டு இருந்தோம். 699, 999 ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய ஸ்பெர்கி கம்பெனி ஷர்ட்டுங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதான் 300 ரூபா டிஸ்கவுண்ட் போக 150 ரூபாங்க. 10,000 ரூபாய்க்கு வாங்கும்போது நீங்கள் 10,000 ரூபாய்க்கு சரக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க. மினிமம் பர்ச்சேஸ் 10,000 ரூபாய்ங்க. நீங்கள் 10,000 ரூபாய் இல்லைங்க, எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க. 5000 ஷர்ட் நம்மள்ட்ட வந்திருக்குங்க. உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு சரக்கு வேணால் 5 லட்ச ரூபாய்க்கு சரக்கு வேணாலும் ஒரே நாள் எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி ஒரே நாளே நம்ம புக்கிங் பண்ணி விட்ருவோம். ஒரே நாளில் உங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்துருங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஐட்டம் பள்ளிப்பாளையம் ஐட்டம் காட்டன் ஷர்ட்டும் பண்ணுறோம். அது வந்து 150 ரூபாங்க. அது டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து நம்ம 75 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட் வந்து அது லூஸ் போர்டு பேக்கிங்கில் வரும். இந்த மாதிரி அட்டை பேக்கிங் இல்லாமல் போர்டு பேக்கிங்கில் வருங்க. அது வந்து 150 ரூபா ஷர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 ரூபா. அதாவது 10,000 ரூபாய்க்கு ஆஃபர் ஷர்ட்டில் வாங்கும்போது அந்த 75 ரூபா ரேட் வருதுங்க. A to Z எல்லா ஐட்டம் இருக்குது. மினிமம் பர்ச்சேஸ் 10,000 ரூபாய்ங்க. நீங்கள் ஷர்ட்டை மட்டும் எடுக்கணும் வேண்டியது இல்லைங்க. எல்லாமே கட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 நாள் வந்துடுங்க. ஒவ்வொரு கட்டில் M-ல 4, L 4, XL 4 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க. கட்டாக தான் ஒரு 4 பீஸாக தான் வருங்க. நீங்கள் ஷர்ட்டை மட்டும் எடுக்க வேண்டியதில்லை. A to Z ரெடிமேட் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்குறோம். நீங்கள் எல்லாமே கலந்து 20,000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா 10,000 ரூபா கேஷ் கொடுத்தா போதுங்க. 10,000 ரூபா டிஸ்கவுண்ட்டுங்க. ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஹெவி குவாலிட்டி தாங்க. எதுவுமே உள்ள ஸ்பெர்கி கம்பெனி ஷர்ட்டு தாங்க. எல்லாமே வந்து ஹெவி குவாலிட்டி தான் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் பாருங்கள். இதெல்லாம் பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டு தான் வந்து. அதெல்லாம் வந்து நம்ம ரெடிமேடு A to Z எல்லா ஐட்டம் வச்சுருக்கோம். பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். பேக்கிங்கில் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த அட்டை பேக்கிங்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதாங்க. இது பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட். இந்த அட்டை பேக்கிங்கில் இருக்குது பார்த்தீங்களா? இது போல் பின்னாடி இங்கே அடிக்க இருக்கும் பாருங்கள். இது போல் பள்ளிப்பாளையம் காட்டன் ஷர்ட்டுங்க. இது வந்து நம்ம 150 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தோம். இப்போ ரம்ஜான் ஆஃபருக்கு 75 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க. ரம்ஜானு, யுகாதி, விஷு மற்றும் சித்திரை திருவிழா மற்றும் வில்லேஜ் கிராமத்து பண்டிகை இதில் மாதிரி உங்களுக்கு பண்டிகை காலங்கள் வந்து இந்த 3-4 மாதம் தொடர்ச்சியாக இருக்குங்க. அதனால் கஸ்டமருக்கு வேண்டுகோளுக்கு என்னங்க இந்த ஆஃபர் போட்டிருக்கேங்க. இது வந்து நம்ம குடோன் தாங்க. குடோனில் ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ சரக்கு வேணாலும் எல்லா ஐட்டம் எப்போவுமே எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றிங்க.
எல்லாம் உள்ள இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக. நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க. கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. இங்கிலீஷ்ல இருக்கு, அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு. கடை பார்த்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க. காலமாடு ஸ்டாப் வந்து கட் ரோடு வருங்க, அதுல உள்ள வரணும். இப்போ வந்து நம்ம யூடியூப்ல அட்ரஸ் வந்து விழாவரியா நம்ம காலமாடு ஸ்டாப் இருந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னாலும் பைசரி காலமாடு ஸ்டாப் இறங்கிங்க. ரயில்வே ஸ்டேஷன் தாண்டின ஸ்டாப். ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க, 2 ஃபோன் நம்பரு, ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க. நம்ம பக்காவா பண்றோங்க. இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பேனுங்க. இவங்க தான் இருப்பாங்க, இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க. உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க. கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் பாருங்க. காலமாடு ஸ்டாப்புங்க. அதுக்கு நேரம் பாத்தீங்கன்னா ஏஎம் பிரியாணி ஒரு கடை வரும். அதுலேயே பாத்தீங்கன்னா கிராஸா வருங்க, கிராஸா கட் ரோடு வருங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தூரம் தான். நீங்க யார்ட்டையும் வழியில கேட்க வேண்டியதில்லை. ட்ரெயின்ல வந்தாலும் சரி, பஸ்ல வந்தாலும் சரிங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குங்க. அது வந்து நடந்து வர தூரம் தாங்க. பஸ் இருந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க. காலமாடு ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா ஆப்போசிட்ல இங்க கட் ரோடு வருங்க. பஸ் ஸ்டாப்பும் இதே தான். பஸ் ஸ்டாண்ட் வந்து வர பஸ் வந்து இங்கே தான் நிற்கும். பஸ் ஸ்டாப்பும் இதுதான். வாங்க இப்ப கடையை பாத்துருவோம். அப்படியே இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும். ரோடு இப்போதைக்கு வெட்டி போட்டுருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க, முன்னாடி டிரான்ஸ்ஃபார்ம் பெருசா இருக்கும். நீங்க யார்ட்டையும் வழி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க. அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க. நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்ங்கிற கடையினுடைய போட்டு தெரியுங்க. இந்த ரோட்ல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம். பாருங்க, முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும். கத்தாழை செடி 2 டிஸ்பிளேக்கு வச்சிருப்பாங்க. இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இங்கே ஒரு போட்டு வச்சிருப்போம். அப்படியே இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க. இதாங்க நம்ம கடையினுடைய நுழைவாயில. உன்னை ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துரலாங்க.